வணக்கம் நண்பர்களே. ஆர்டிஇ சேர்க்கை 2026-27 தனியார் பள்ளிகளில் 25% இலவச இடங்களுக்கு தமிழக அரசின் உத்தரவு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026-27 கல்வி ஆண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ கீழ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்புகளில் 25% இலவச இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க ஒரு பெரிய வாய்ப்பாகும். தகுதியுள்ள பெற்றோர்கள் ஏப்ரல் 20 முதல் மே 18, 2026 மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் சேரும் மாணவர்களின் முழு கல்வி கட்டணத்தையும் தமிழக அரசே தனியார் பள்ளிகளுக்கு வழங்கும் என்பதால் பெற்றோர்களுக்கு எந்த செலவும் இல்லை. ஒவ்வொரு பள்ளியும் தங்களது எல்கேஜி அல்லது முதலாம் வகுப்பில் 25% இடங்களை ஒதுக்கி அதற்கான விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும். வயது வரம்பும் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எல்கேஜிக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் ஆகஸ்ட் 1, 2022 முதல் ஜூலை 31, 2023க்குள் பிறந்திருக்க வேண்டும். முதலாம் வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் ஆகஸ்ட் 1, 2019 முதல் ஜூலை 31, 2020க்குள் பிறந்திருக்க வேண்டும். மேலும் குழந்தையின் வீடு பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க வேண்டும். இதற்கான ஆதாரமாக ஆதார் அல்லது குடும்ப அட்டை பயன்படுத்தலாம். விண்ணப்பிக்கும் போது ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு குறைவாக இருப்பதற்கான வருமான சான்றிதழ் கட்டாயம். அதேபோல் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் ஜாதி சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். அனாதை குழந்தைகள், HIV பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர் மற்றும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பங்கள் அதிகமாக இருந்தால் மே 22, 2026 அன்று அரசு அதிகாரிகள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர். இறுதி தேர்வு பட்டியல் மே 29 அன்று வெளியிடப்படும். இந்த வாய்ப்பை தகுதியான பெற்றோர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி பெற உதவலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிஐல வருடந்தோறும் ஒவ்வொரு தனியார் பள்ளிகளிலும் 25% ஒதுக்கீடு ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அதை நிறைய பள்ளிகள் அமல்படுத்திக்கிட்டு வராங்க. சில பள்ளிகள் அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அப்ளை செய்வதே இல்லை மக்கள். ஸோ அதனால அவங்க கரெக்டான டயத்தில் அப்ளை பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு கல்வி கட்டணம் கூட அவங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்காது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.